सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी நமோஸ்துதே. லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்தனையாக நாம் இந்த நவ என்கின்றதாகிய 9, இந்த நவ என்கின்ற பொழுது 9 என்கின்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. நவ என்கின்ற பொழுது புதியது என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இதனை இன்றைய சிந்தனையாக கொள்வோம். பொதுவாக நாங்கள் இந்த நவ என்கின்ற பொழுது 9 என்கின்ற அடிப்படையிலே அனைத்தும் நம்முடைய வாழ்விலே உயர்வை தரக்கூடியதாகவும் சிறப்பை தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த 9வது திதி நவமி திதி. எனவே இந்த கிரகங்கள் 9 நவ கிரகங்கள், தானியங்கள் 9 நவ தானியங்கள், அன்னை பராசக்திக்கு சக்திகள் 9 நவ சக்திகள். ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் 9 துவாரங்கள் இருக்கின்றன, நவத்வாரங்கள் என்று. இந்த 9 என்பது ஒரு உயர்வான இலக்கமாக கொள்ளப்படுவது. அதேபோல இந்த நவ என்பதை இன்னும் ஒரு பொருள் புதுமை, புதியது என்றும் சொல்லக்கூடியது. இப்போ பொதுவாக நவலோகம் என்று சொன்னால் 9 உலகம் என்பதல்ல, புதிய உலகம், புதியதோர் உலகத்தை நவலோகம் என்று சொல்வார்கள். நவ வஸ்திரம் என்றால் புதிய வஸ்திரம். எனவே இந்த நவ என்பதற்கு 9 என்ற அர்த்தமும் உண்டு, புதியது என்கின்ற பொருளும் உண்டு. அந்த வகையிலே இந்த 9 என்பது உலகிலே ஒரு சிறந்த ஒரு தானமாக கொள்ளக்கூடியது. இந்த புராணங்கள் 18 என்று சொல்வார்கள். இந்த 18 என்கின்ற பொழுது 1ஓடு 8ஐ கூட்டுகின்ற பொழுது 8ம் 1ம் 9. இந்த உலகிலே பலவற்றை இந்த 9 என்ற எண்ணிக்கை அடிப்படையிலே நம் முன்னோர்கள் வைத்தார்கள். அவ்வளவு சிறப்பு இந்த 9க்கு இருக்கிறது. பகவத்கீதை 18 அத்தியாயங்களை கொண்டது, 1 மற்றும் 9. பாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றது, 1 மற்றும் 9. சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கு படிகள் 18, 1 மற்றும் 9 என்கின்ற வகையில் இந்த 9 என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. பொதுவாகவே இந்த 1லிருந்து 9 என்ற தானம் வரையிலே நாங்கள் எந்த ஒரு இலக்கத்தை கொண்டு இந்த 9 என்ற இலக்கத்தை பெருக்கின்ற பொழுதிலும் வருகின்ற விடையை கூட்டினால் வருவது 9 என்ற ஒரு சிறப்பு இந்த 9 என்ற எண்ணுக்கு மட்டும் உரியது. வேறு எந்த ஒரு எண்ணையும் நாங்கள் வேறொரு எண்ணினாலே பெருக்குகின்ற பொழுது அவ்வாறு வராது. ஆனால் இந்த 9 என்ற எண்ணை 1 முதல் 9 வரையில எந்த எண்ணை கொண்டு நாம் பெருக்கினாலும் வருகின்ற விடையை கூட்டுகின்ற பொழுது 9 என்று முடிகின்றது. உதாரணமாக நாங்கள் 2 என்ற இலக்கத்தினாலே இந்த 9ஐ பெருக்கினால் 9 18, 1 மற்றும் 9, 3 27, 2 7 9. இவ்வாறு எந்த ஒரு இலக்கத்தை கொண்டு பெருக்கினாலும் இந்த 9 என்ற இலக்கத்தினுடைய கூட்டி வருகின்ற பொழுது 9 என்று வருகின்ற ஒரு சிறப்பு. அதனாலே தான் ஆலயங்களிலே 108, 1008 இந்த வில்வ அர்ச்சனைகள். இந்த 108 என்கின்ற பொழுது 108, இந்த பூஜ்ஜியத்துக்கு எண்ணிக்கையிலே 1 மற்றும் 9. இந்த 9 என்ற அடிப்படையிலே அனைத்தையும் நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். ஆலயங்களிலே நவதின பர்யந்தம் என்று 9 நாட்கள் இந்த உற்சவங்கள், யாகங்கள் நடைபெறும். அன்னை பராசக்திக்கு பிரதம முதல் நவமியாக 9 திதிகள் அடங்கிய இரவுகள் நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு சிறப்புகள் நிறைந்ததாகிய இந்த 9 என்ற எண்ணை நாம் மனதிலே நிறுத்தி ஆலய வழிபாடுகளை எல்லாம் செய்து இறையருளை பூரணமாக பெற்று வாழ்வில் நாம் அடைய வேண்டிய செல்வங்கள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி சந்து. சுபம்.